ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பைப் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். போகிறதுக்கு அளந்துக்கணும். சரி, மாட்டி முடிச்சாச்சு. 2 இடத்துக்கு மாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஷட் பிராண்டு, சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். பைப்பிங் பெண்ட் பண்ணியாச்சு. பைப்பிங் பண்ண போகிறோம். இந்த பிளாரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதில் டயரை உட்கார வைக்கணும். இதை நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட்டு மாற்றிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். புது ஏசி பண்ணிவிட்டு இந்த பைப்பினுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து ஹோல்ஸ் போகிறதுக்கு அளந்துக்கணும். 5 இன்ச்சு இருக்குது. அவுட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. தண்ணி வெளில போகிறதையும் அளந்துக்கணும். திருப்பி இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம போடுற ஹோல்ஸு கரெக்டாக உள்ளேயே மறையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஹோஸ், இது 2 கொடுத்துருப்பாங்க எல்லா மிஷினுமே. இதை நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட்டு மாற்றிக்கலாம். மாட்டியாச்சு. இந்த டம்மி தாண்டா போட்டு இல்லைன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சுட்டோம். இந்த மட்டம் பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து லெவலாக இருக்கிறதுக்காக ஏன்னா மட்டமாக இருக்குது. ஹோல்ஸ் போகிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது போட்டுக்கோங்க ப்ரெஷரு. ஸ்க்ரூ டிரைவரை டைட் பண்ணிங்கன்னா எண்டோர் மாட்டிக்க போகிறோம். இன்னொரு மாட்டுறதுக்கு முன்னாடி ஒயரை வெளில தள்ளிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுடோருக்கு போகிற ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா வெளில போகிற பைப்பு, ஒயரு, ட்ரைன் தண்ணி போகிற ஓசி எல்லாத்தையும் வெளில தள்ளிக்கணும். சரி, மாட்டி முடிச்சாச்சு. 2 இடத்துக்கு மாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஷட் பிராண்டு, சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லாக் டைப் தான். சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். கவர் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங் செக் பண்ணிக்கணும். வெளியில் போதில் இந்த கலர் கோடு என்ன ஒயரிங் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அவுடோரில் நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க முடியும். தெரியுதா? ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, ப்ளூ வந்து நியூட்ரலு, க்ரீன் வந்து எர்த்து, எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஒயரு, பிளாக் கலரு. இந்த அவுட்டோருக்கு ஸ்டாண்டு ரெடிமேடாக வைக்கணும். அவுட்டோர் ஸ்டாண்ட் அடிக்க போகிறோம். ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 54 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சுகளில் வந்து 21 இன்ச்சு இருக்குது. செவுத்தில் ஹோல்ஸ் போகிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம்.
வரும். இந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே இருக்க ஆங்கர் சோர்ஸ் விரியும், விரிஞ்சிச்சுன்னா டைட் ஆகிடும். இது வந்து ரேச்சர்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சு ரேச்செட்டு. இது டைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 54 சென்டிமீட்ரு மார்க் பண்ணிக்கிறோம். முக்கோடு எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காக. போல் நெட் மாதிரிலாம் போட்டுடணும். ஆடாது, நகராது இருக்கணும். அரை அடியிலேருந்து ஒரு அடி எவ்வளோ வேணால் கேப் விடலாம். மேக்ஸிமம் அரை அடியாக கேப் இருக்கணும். அது 6 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்போ ரேடியேஷன் நல்லா ஆகும். பைப்பிங் பெண்ட் பண்ணி வச்சு பைப்பிங் பண்ண போகிறோம். இந்த பிளாரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இதில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு ஃபேனுக்கு ஆப்போசிட் போட்டிங்கன்னா த்ரெட்டு மங்காமல் கரெக்டாக டைட் ஆகும். பார்த்தீங்கன்னா லிக்யூட் லைனு பிளார் நெட்டிங்காக டைட் பண்ணிக்கணும். இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாரை கரெக்டாக உட்கார வைக்கணும். அந்த ஸ்டெம்மில் பைப்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு த்ரெட்டு எப்போ கையால் ஏற்றணும், த்ரெட்டு ஃபுல்லாக கையால் ஏறணும். அப்போ தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் வயரிங் கனெக்ஷனு. இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, அதாவது லைனில் ஏன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைனு ப்ரௌன் கலரு. இது வந்து ப்ளூ நியூட்ரலு.